ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், அதிகமாக பேசப்படாத விஷயம், அதாவது லிவர் ப்ரொடெக்ஷன் பற்றி பார்க்கலாம். வருஷம் ஜூலை 22ஆம் தேதி வேர்ல்டு லிவர் டே, அதாவது ஹெப்படைட்டிஸ் டே கொண்டாடப்படுகிறது. இந்த பதிவில் உங்கள் லிவரை பாதிக்கும் 3 முக்கிய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் மதுப்பழக்கம். எல்லாருக்குமே தெரியும், மதுப்பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்து உங்கள் லிவரை பாதிக்கும்னு தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு குடிப்பழக்கம், மதுப்பழக்கம் இருந்ததுன்னா அதை சுத்தமாக விட்டுருங்க. லிவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சொட்டு கூட குடிக்கிறது நல்லது கிடையாது. அடுத்த விஷயம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தொற்று. ஹெப்படைட்டிஸில் பார்த்தோன்னா ABCDE 5 டைப் இருக்குது. அதில் A அண்ட் E பார்த்தோன்னா பாதுகாப்பற்ற தண்ணீர் மற்றும் உணவு மூலமாக பரவும். எப்பவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி மற்றும் உணவு சுத்தமாக இருந்ததுன்னா அதை வராமல் தடுத்துக்கலாம். அடுத்து BCD. இந்த BCD பார்த்தோன்னா நம்மளோட பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உடல் திரவம் மூலமாக பரவும். அதனால் வந்து நம்ம அந்த டேட்டு போடுறவங்களாம் போடுற ஊசி டேட்டு போடும்போது சுத்தமானதாக இருக்கா, பாதுகாப்பானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நம்ம ஐவி ட்ரக் யூஸஸ்லாம் இப்போ அதிகமாக இருக்காங்க. ஐவி வழியாக ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்த்தோம்னா ஒரே செஞ்சு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஐவி ட்ரக் யூஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேட்டி லிவர். அதாவது முன்னாடிலாம் பார்த்தோன்னா மது பழக்கம் இருக்கவங்களுக்கு தான் லிவர் அஃபெக்ட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மதுப்பழக்கம் எந்த அளவுக்கு மோசமானதோ அந்த அளவுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது மோசமானது. இது எதனால் வருதுன்னா, நம்ம உடல் எடை அதிகமாக இருக்கும்போது, நம்ம உணவில் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் இன்டேக் அதிகமாக இருக்கும்போது, நம்ம டெய்லியும் வாழ்றதுக்கு தேவையான கலோரி விட அதிகமாக எடுக்கும்போது நம்ம பாடியானது ஃபேட்டாக சேர்த்து வைக்கும். இந்த ஃபேட்டி லிவர் நம்ம ஃபேட்டால் வரும், கொழுப்பு சாப்பிட்டா தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு மித்து. ஃபேட்டி லிவர் எதனால் வருதுன்னா, கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து அதிகமாக எடுத்தால் தான் வருது. அதனால் நம்ம உணவில் எப்பவுமே பார்த்தோன்னா மாவு சத்து கம்மி பண்ணணும். அதாவது நம்ம ரிவர்ஸ் பனானா லீஃப் மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்ம வழக்கமாக சாப்பிடும்போது வாழை இலையில் ஃபுல்லாக சாதம் வச்சுட்டு கொஞ்சமாக காய் கூட்டு வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக காய் வச்சுட்டு கொஞ்சமாக சாதம் வைக்கணும். அதுமாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். டைரக்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணணும். நம்ம உணவில் பார்த்தோன்னா ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எக் எடுத்துக்கலாம். எக்கு கண்டிப்பாக 5 to 6 எக் எடுத்துக்கலாம். ஒரு வேளைக்கு 2 எக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லோவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லோ பயமாக இருந்தால் எல்லோ கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டில் பார்த்தோன்னா பாதி அளவுக்கு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வயிறு ஃபில் பண்ணுறதுக்கு பொருளை மாற்றிட்டு வெஜிடபிள்ஸ் அண்டு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இது பார்த்தோன்னா பெரியவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பெரியவங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ண அப்படிங்கிறது கிடையாது. நம்ம குழந்தைங்களாம் பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போவே பார்த்தோன்னா நிறைய சாக்லேட்ஸ் அண்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது மாதிரி நம்ம பிஸ்கட்ஸ் எல்லாமே நம்ம கார்போஹைட்ரேட் சென்டடாகவே கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களிருந்தே அவங்களுக்கு நம்ம கார்போஹைட்ரேட்லாம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இன்டேக்கு அதுமாதிரி பேலன்ஸ் டயட்டாக கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஃபியூச்சர்லேயே அந்த ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கலாம். முக்கியமாக பார்த்தோன்னா இப்போ ஃபேட்டி லிவர் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் ஃபேட்டி லிவர் நம்ம இப்போ அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது அது எல்லாமே ஒரு ஒன்றா இருக்கிற டிசீஸ் தான். ஃபேட்டி லிவருக்கும் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபேசிட்டி, அது மாதிரி அப்செட்டிவ் ஸ்லீப் அப்னியா, இது எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தோன்னா நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறது தான். ரீசெண்டாக ஸ்டடி பண்ணி BMI 23 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே ஹைட் வெயிட் செக் பண்ணி BMI பாருங்கள். BMI உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஒரு 150 மினிட்ஸாவது வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. லிவரை பாதுகாத்துக்கோங்க. ஃபேட்டி லிவரும் பார்த்தோன்னா உங்களுக்கு சுகர் பிபி மாதிரி சைலண்ட்டாகவே தான் இருக்கும். எதுவும் பெருசாக அறிகுறி இருக்காது. அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்குங்க எல்லாருமே பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் உங்கள் சுகர் பிபி, கொலஸ்ட்ரால் மற்றும் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் போன்ற பேசிக்கான மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க. அவ்வாறு பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்கான பிளட் டெஸ்ட்லேயே நீங்கள் FIB ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக வழக்கமாக பண்ணுற வயிறு பரிசோதனை, அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஃபேட்டி லிவர் பார்த்தோன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும்போது மருத்துவர் உங்கள் கண்டிஷனை பார்த்துட்டு பெரும்பாலும் பார்த்தோன்னா வாழ்க்கை முறையை மாற்றுறது, அதாவது வெயிட்டை குறைக்கிறது, இந்த டயட்டை மாத்திரை மூலமாகவே சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா மருத்துவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு மருந்துகள் பரிந்துரைப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபேட்டி லிவருக்கு ஃபைப்ரோஸ்கான் ஒன்று இருக்குது. அது டாக்டரை பார்த்துட்டு பண்ணுவாங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே எல்லாருமே பார்த்தோம்னா நீங்கள் ஜெனரலாக வருஷத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருந்தோ இல்லை உங்களுக்கு மது பழக்கத்தினாலோ லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இது பெரிய மருத்துவர் எல்லா மருத்துவமனையிலுமே பண்ணுறாங்க.
லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பார்த்தோம்னா, நம்ம நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே லிவர் குடுக்கலாம். குடுத்தவங்க லிவரும் வளர்ந்துரும். அவங்களும் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பெற்றவங்க, லிவர் ரெசிபியன்ட் லிவர் யார் வந்து தானமா வாங்கியிருக்காங்களோ, அவங்களும் ஹெல்த்தி ஆயிடுவாங்க. ஒருவேளை லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அதுக்காக நீங்க வந்து கலங்க வேண்டாம். அருகில் உள்ள பெரிய மருத்துவமனை அணுகி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க பண்ணி ஆரோக்கியமா இருக்கலாம். தேங்க் யூ.